இப்பவே மணி 8 ஆயிடுச்சு. லேட்டா வந்து நிக்க போறேன்னு பயந்துட்டே இருந்தேன். அப்ப நான் நேரா ஸ்டேஷன் போயிடுவோம். இல்லை மேடம், காஞ்சிபுரத்தில் ஒரு கேஸ். எஸ்பி நேராக உங்களை அங்கே வர சொல்லியிருக்காங்க மேடம். என்ன கேஸ்? அங்கே சூரியகுமார் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று திறந்துருக்காங்கல்ல மேடம். அங்கே எக்ஸ்பைரி ஆன மெடிசன் எல்லாம் கோடிக்கணக்கில் டீல் பண்ணியிருக்காங்க மேடம். அதில் சம்மந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ண எஸ்பி அங்கே போயிட்டுருக்காரு. உங்களையும் நேராக அங்கே வர சொல்லியிருக்காங்க மேடம். ஓஹோ, டாக்டர் சூரியகுமார் ஹாஸ்பிட்டல்ல எக்ஸ்பயர் மெடிசனை டீல் பண்ணிட்டு இருக்காங்களா? ராஸ்கல்ஸ். வர. என்னடி என்ன பிரச்சனை? காஞ்சிபுரத்துல நர்மதா ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல் திறந்திருக்கான்னு சொன்னேன்ல. ஆமா, அங்க எக்ஸ்பயர் மெடிசன் டீல் பண்றதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதான் சம்பந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு எஸ்பி வர சொல்லிருக்காராம். இவங்களெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்படி காலாவதியான மருந்தெல்லாம் வச்சுட்டு மனுஷங்க உயிரோட விளையாடிட்டு இருக்காங்க. சம்பாதிக்கணும்னா வேற ஏதாவது தொழில் பார்த்து தொலைக்க வேண்டியதானே? எதுக்கு இவனுங்கெல்லாம் காலாவதியான மருந்து தொழில் பாக்குறானுங்க? வேற ஏதாவது வேலைக்கு போக வேண்டியதானே? கட்டி போட்டு தோலை உரிக்கணும். இவனுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. என்ன நர்மதா, உன் ஃப்ரெண்டு நல்லவன்னு நினைச்ச, அப்படி இல்ல போல இருக்கு. என்ன ராகினி சொல்ற? எந்த ஃப்ரெண்டு? அதான் காஞ்சிபுரத்துல ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணிருக்காளே. ஆமா, வர்ஷா. அவளுக்கு என்ன? அவங்க ஹாஸ்பிட்டல்ல எக்ஸ்பயர் மெடிசனை டீல் பண்றாங்களாம். கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஓ, வர்ஷா போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிட்டாளா? சபாஷ், சரியாதான் போயிட்டு இருக்கு. எங்க எஸ்பி சம்பந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ண போறாராம். என்னையும் அங்க வர சொல்லிருக்காங்க. அப்படியா? என்ன நொப்படியா? உன் ஃப்ரெண்டு தானே, வேற எப்படி இருப்பா? எல்லாம் ஒரு கூட்டு சதி பண்ணிதான் வந்து காஞ்சிபுரத்துல இறங்கிருக்கீங்க போல இருக்கு. உன்னை இந்த வீட்டுக்குள்ள சேர்க்க வேணான்னு என் வீட்டுல இருக்க பெருசுங்க கிட்ட எவ்வளவு அடிச்சுக்கிட்டாலும் அவங்க கேட்கறதே இல்லை. பத்தாத கோரிக்கை என் புள்ள வேற உனக்கு சப்போர்ட். இதெல்லாம் எங்க போய் முடிய போத தெரியல.